கிட்டத்தட்ட நான் அங்க போய் உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு எல்கேஜி பாடம் நடத்துற மாதிரியே இருந்துச்சு, 1ஆம் வகுப்பு பாடம் நடத்துற மாதிரியே இருந்துச்சு. காலையில இருந்து நைட் வரைக்கும் அந்த ஆள் அந்த பாடம் நடத்திருக்காரு. முடிச்ச பிறகு எல்லாத்தையும் மைக்க கொடுத்து ஃபீட்பேக் கேட்கறாங்க. கடவுள மாதிரி இந்த செய்தியை என் வாழ்க்கையில கேள்விப்படவே இல்லை. என் வாழ்க்கையை விட டிரான்ஸ்பார்ம் ஆயிடுச்சு. தலைகீழ புரட்டிட்டீங்க. நேத்து ஒரு நைட்ல நான் பண்ணின ஃபீலிங் இருக்குது. அழுவுது, உழுது, காலில் உழுது, கும்பிடுது. ஐயா சாமி கடவுளே, இனிமே அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படிங்குது. ஒருத்த வர்றான், ஐயாவிடத்துல ஆசி வாங்கினேன், 2-4 கிளாஸ், இன்னைக்கு நான் 40 லட்சம் சம்பாதிச்சவன், 4 கோடிக்கு அதிபதி, எல்லாம் ஐயாவுடைய புண்ணியம். என்னடா பண்ணுறான்னு பார்த்தா நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க உங்களுக்கு அது எல்கேஜி பாடம். என்ன அங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, அங்க சொல்ற செய்திய ஓசில வந்தெல்லாம் சொல்லிடு. நான் இதுதான் சொல்ல போறேன். ஆனா 2 சொல்றனோ 1 சொல்றனோ, 1ஆப்பு பாடமோ 2ஆப்பு பாடமோ, அதை போய் அவன் அதை கரெக்டா உள்வாங்கி அதை வெளியில போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா, எதையாவது கொடுத்துட்டு வந்தோம்னா, காசு கொடுத்துருக்கோம்டா, ஹோட்டலுக்கு போனா திங்கிறமா இல்லையா? பிள்ளைகிட்ட எப்படி சொல்றான், 150 ரூபா தின்னு, பொரியலை வைக்கி, சாம்பார் ஊத்திக்க, வெறும் சோத்தை மட்டுமே தின்னுக்கிட்டே இருக்காத. பக்கத்துல உட்காந்து அட்வைசிங் நடக்கு. ஹோட்டல்ல போய் உட்கார்ந்தோன்னே வெறும் சோத்தை மட்டுமே திங்காத, கேரட் பொரியல கொஞ்சம் வஞ்சி. எதுக்கு? கொடுத்த தகப்பனுக்கு வழி தெரியுது. 150 ரூபா கொடுத்துருக்கோமே, சாப்பிடாம போயிட்டா ஆனா இன்னொரு அப்பளம் கிடைக்குமா? இல்லைங்க, அப்பளம் ஒண்ணுதான். பாயாசமும் ஒண்ணுதான். எது நமக்கு தேவைப்படுறோம் கொடுக்க மாட்டேங்கிறானுவா. எப்படியாவது வாங்கிட முடியாதா அப்படின்னு இவர் வேற. பையன் ஆசைப்படுறான், ஒன்னே ஒண்ணு கொடுங்களேன். எதுக்கு? இதுவே நீங்க இந்த சபையில கேட்பீங்களா? இன்னும் ஒன்னே ஒரு பப்ஸ் கொடுங்க, கேட்க மாட்டீங்கல்ல. அங்கேயே கேட்டிய கொடுத்துருக்கோம்ல, 150 ரூபா கொடுத்துருக்கோம்ல, சாப்பிட்டது பார்த்தா 100 ரூபா தான் கணக்கு வருது போல இருக்கு. இன்னொரு 50 ரூபாய்க்கு திங்கணுமே, ஊத்து, சாம்பார் கொஞ்சம் ஊத்து, அந்த டம்ளர்ல கொஞ்சம் மோர் ஊத்து, ஒரு மோரை குடி, அதுல இன்னொரு டம்ளர்ல ஒரு ரசத்தை ஊத்து, ரசத்தை குடி. கொடுத்துட்டோம், வேல்யூ, அதை பயன்படுத்திட்டு வந்துடணும். ஒரு சர்வே முடிவு ஒண்ணு சொல்லுது, எங்கெல்லாம் இப்படி பொருள் கொடுத்து ஒரு சர்வீஸை பெறுகிற முயற்சிகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் அந்த பணத்தை கொடுத்தவர்கள் தாம் அதிலிருந்து முழுமையாக பயன்பெற வேண்டும் என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள். அதுக்கு சாம்பிள் ஒண்ணு போட்டிருந்தோம். ஜனவரி 1 ஊர்ல இருக்கிற 198 பேர் ரிசல்யூஷன் ஃபார்ம் பண்ணிடும். பார்த்திருக்கீங்கள? நாளையிலிருந்து டிசம்பர் 30ஆம் தேதியே பிளான் போட்டு, உடல் அப்படியே தொப்பை பெருத்துக்கிட்டே போகுது. உட்கார்ந்தா எந்திக்க முடியல, எந்திக்க உட்கார்ந்து அப்படியே காலெல்லாம் வலிக்குது, ஏற முடியல, இறங்க முடியல, மூச்சு வாங்குது. இனிமே வயசு 40 ஆயிடுச்சு, இப்படியே விட்டோம்னா சரி வராது. படுத்த படுக்கையா இருக்கக்கூடாது, பிசினஸ் இருக்குது. அதனால என்ன பண்றது? இனிமே ஜிம்முக்கு போய் பாடியெல்லாம் ரெடி பண்ணிட வேண்டியதான். முத நாளே போக வேண்டியது, பஜார்ல போய் எதெல்லாம் விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கிறதோ, ஷூ வாங்கு, செப்பல், அதுக்கு ஜர்க்கின் என்ன, டை, டவுசர் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் ஒரு 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு